ஸோ இந்த தொகுப்பில் அந்த பட்டினத்தார் ஜீவ சமாதியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பட்டினத்தார் ஜீவ சமாதின்னு, அதாவது எல்லா சித்தர்களும் ஜீவ சமாதி தான் அடைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி இவரும் ஜீவ சமாதின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் ஜீவ சமாதி அடையல. இவர் லிங்கமா மாறின இடம் தான் திருவொற்றியூர். ஆமா, திருவொற்றியூர்ல இவர் லிங்கமா மாறினார். தன்னோட உருவத்தையே லிங்கமா மாத்திட்டார். அதனால அது ஜீவ சமாதி அடையாது, அது கோயிலாதான் நமக்கு இதாகும். சிவனடியாருக்கு தொண்டு செஞ்சுட்டு இருந்தாரு திருவிடைமருதூர்ல. அவர் அவரோட மனைவியோட தாலியை வித்து தொண்டு செஞ்சார். அப்ப அவருக்கு சிவன் காட்சி கொடுத்து இந்த மாதிரி பட்டினத்து செட்டியார் அவரோட இதுக்கு நீங்க இங்க ஒரு ஆற்றங்கரையில ஒரு குழந்தை இருக்கும், நானே குழந்தையா பிறப்பேன், அந்த குழந்தை ஆண் குழந்தை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு இடைக்கியால நீங்க பொண்ணு வாங்கிட்டு நீங்க உங்களோட தொண்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அதே மாதிரி அந்த நிகழ்வு பட்டினத்தாருக்கும் கனவுல வந்தது. சிவன் சொல்லிட்டு போனது. இப்பயும் நம்ம என்ன சொல்றோம்னா, சித்தர்கள் எல்லாத்தையும் வேணான்னு திறந்தவங்க தான். அவங்க எங்க இருக்காங்க, எப்படி பண்றாங்க, யாருக்கிட்ட எதுவும் காட்டிக்க மாட்டாங்க. எத்தனையோ நூற்றாண்டுகள் தவம் இருந்து தம் உடம்ப காயகல்பமா மாத்தி அதுக்கப்புறம் தான் அவங்க மக்களுக்கு நல்லது செய்ய வருவாங்க. அதே மாதிரிதான் பட்டினத்தார் பாத்தீங்கன்னா உலக பெரிய வரலாற்றிலேயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய செல்வந்தர். வணக்கம் சார். வணக்கம். முந்தைய தொகுப்புல நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க, எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுல பட்டினத்தாருடைய ஜீவ சமாதியை பத்தியும் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த தொகுப்புல அந்த பட்டினத்தார் ஜீவ சமாதியை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போ பட்டினத்தார் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த ஒரு தொகுப்புல சொல்லியிருந்தேன், இதை சொல்லுவோம் அப்படின்னு ஒரு பெரிய பதிவா வரும் இது அப்படின்றது. என்ன அப்படின்னீங்கன்னா அவர் நிறைய பேருக்கு அவர் ஜீவ சமாதி கிடையாது, அதை முதல்ல நம்ம சொல்லிடணும். ஆனால் நிறைய பேர் அவர் ஜீவ சமாதி பட்டினத்தார் ஜீவ சமாதின்னு, அதாவது எல்லா சித்தர்களும் ஜீவ சமாதி தான் அடைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி இவரும் ஜீவ சமாதின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் ஜீவ சமாதி அடையல. இவர் லிங்கமா மாறின இடம் தான் திருவொற்றியூர். ஆமா, திருவொற்றியூர்ல இவர் லிங்கமா மாறினார். ஓகே. அப்போ தன்னோட உருவத்தையே லிங்கமா மாத்திட்டார். அதனால அது ஜீவ சமாதி அடையாது, அது கோயிலாதான் நமக்கு இதாகும். ஒரு கோயில் மாதிரி ஒரு மகான் அங்க இருக்கிற மாதிரி தான் வரும். இப்ப பட்டினத்தார் அப்படின்னீங்க அப்படின்னா அவரோட பூர்வீகம் அப்படி பார்த்தீங்கன்னா காவேரிப்பட்டினம், சரிங்களா? அந்த ஊரை சேர்ந்தவர் தான். திருவெண்காடு அந்த ஒரு ஊர்ல தான் இருந்தாரு. ஒரு என்ன அப்படின்னா ஒரு சிறு வயதிலே பார்த்தீங்க அப்படின்னா சிவனே அவருக்கு காட்சி கொடுத்து ஸ்படிக லிங்கத்தையும் மரகத விநாயகரையும் கொடுத்து பூஜை பண்ண சொல்லியிருக்காங்க. அவரோட பட்டினத்தாரோட இதில் அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா திருவெண்காடர்னு சொல்லுவாங்க. அப்புறம் நிறையா பேர்கள் வந்தது, பிற்காலத்தில் தான் பட்டினத்தார்னு வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் அவர் நல்லா செல்வந்தராக இருக்கும்போது பட்டினத்து செட்டியார்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெயரும் கொடுத்துருந்தாங்க, பட்டினத்து செட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவரோட ஆரம்ப இதை நான் பகிர்ந்துக்கிறேன். எப்படி அப்படின்னீங்கன்னா ஒரு சிவனோட வணங்கக்கூடிய ஒரு குடும்பத்துல இருந்து பிறந்தவர் தான் அவர். தந்தை மறைவுக்கு பின்னாடி இவர் அந்த தொழில் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. இவர் அந்த பூஜை பண்ணக்கூடிய மரகத லிங்கம், மரகத விநாயகர் அண்டு ஸ்படிகலிங்கம் வந்ததுக்கப்புறம் தினசரி பூஜை பண்ணி அன்னதானம் செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு செல்வம் குறைஞ்சிட்டே வருது. அப்போ இது பூஜை பண்ணுறதுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பணமே இல்லை அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்கும்போது, சிவனே வீட்டிலே உனக்கு தேவையான பணம்லாம் இருக்குது, நீ தேடினா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி அங்கே இருந்தது. அதை வச்சு அவர் பெரிய செல்வந்தர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு திருமணம் ஆச்சு. சிவகலைன்னு சொல்லிட்டு ஒரு மனைவி திருமணம் பண்ணார் அவர். அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லா செல்வங்களும் இருந்தது, ஆனால் குழந்தை செல்வம் கிடையாது. அப்போ அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருவிடைமருதூரில் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா சிவனுக்கு அன்னதானம், அதாவது தொண்டு செஞ்சுட்டு இருந்தவர், அடியார்களுக்கெல்லாம் சிவனடியாருக்கு தொண்டு செஞ்சுட்டு இருந்தாரு திருவிடைமருதூர்ல. அவர் அவரோட மனைவியோட தாலியை வித்து தொண்டு செஞ்சார். அப்ப அவருக்கு சிவன் காட்சி கொடுத்து இந்த மாதிரி பட்டினத்து செட்டியார் அவரோட இதுக்கு நீங்க இங்க ஒரு ஆற்றங்கரையில ஒரு குழந்தை இருக்கும், நானே குழந்தையா பிறப்பேன், அந்த குழந்தை ஆண் குழந்தை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு இடைக்கியால நீங்க பொண்ணு வாங்கிட்டு நீங்க உங்களோட தொண்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு.
ஓகே. அப்போ அதே மாதிரி அந்த நிகழ்வு பட்டினத்தாருக்கும் கனவுல வந்தது, சிவன் வந்து சொல்லிட்டு போனது. அப்போ இந்த நிகழ்வு வளர்ந்ததுக்கு அப்புறம் சிவனே வந்து குழந்தையா பட்டினத்தாருக்கு வந்தார். ஓகே, ஓகேங்களா. அது ஒரு பெரிய விஷயம். அதாவது ஒரு பெரிய செல்வந்தர் குழந்தை இல்லாத போது சிவனே வந்து குழந்தை வடிவா அவருக்கு வந்து ஒரு வில்வ மரத்தடியில் ஒரு ஆற்றங்கரையில் கிடைச்சதை அவர் கொண்டு போய் கொடுத்து, வில்வ மரத்தடியில், ஓகேங்களா, வில்வ மரம் ஒரு ஆற்றங்கரை, அங்கே வந்து சிவலிங்கமாக இருந்து குழந்தையா மாறினது. ஓகேங்களா. இன்னைக்கும் பட்டினத்தாரோட படங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ பெரிய அற்புத மகான் அவங்கெல்லாம். 10ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மனிதர், ஒரு பெரிய செல்வந்தர், துறவி, அதாவது எல்லாத்தையும் திறந்துட்டவர். ஓகே. இப்போ அந்த இடம் எங்க இருக்கு எக்ஸாக்டா? திருவொற்றியூர்ல இருக்கு. நான் உங்களுக்கு அதை பத்தி கரெக்டா அவர் எப்ப லிங்கமா மாறினது வரைக்கும் உள்ளதை நான் உங்களுக்கு தகவல் கொடுத்துருவேன். அப்ப அந்த குழந்தை வந்து வந்துருது அவங்க வீட்டுக்கு. பேர் வந்து மருதவாணன் சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஓகே. அதாவது பட்டினத்தாரோட இதுக்கு மருதவாணன் சொல்லிட்டு வச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட செல்வத்தை எல்லாத்தையுமே நல்லா இருந்துட்டு வரும்போது வியாபாரம், இவர் வந்து கடல் கடந்து வியாபாரம் பண்ணுறவர், மிகப்பெரிய செல்வந்தர், நல்ல கோடீஸ்வரர். அப்போ வந்து இப்போ வியாபாரத்துக்காக தன்னுடைய மகனை அனுப்புகிறார் பட்டினத்தார். எங்கள் கப்பலில் அனுப்பும்போது அவர் கூட வந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி, அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க போயிருக்க போது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான புயல், மழை, கொண்டு போன எல்லா பொருளுமே எல்லாருக்கும் வந்து நஷ்டமாயிருச்சு. அப்போ இவரும் வராரு, மருதவாணன். என்னப்பா எப்படிப்பா பயணமெல்லாம் நல்லா ஆச்சு? நல்லா ஆச்சு. நீ என்னப்பா கொண்டு வந்த? நான் வந்து அதான் எப்படி சொல்லுவோம், நம்ம பசுமானத்தை வந்து நம்ம இது பண்ணி தட்டி வரட்டின்னு சொல்லுவோம், அப்புறம் வந்து தவிடுன்னு சொல்லுவோம். தவிடும் வரட்டியும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. யாரு? மருதவாணன், பட்டினத்தாரோடது. கூட வந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க, உங்கள் பையனுக்கு வந்து புத்தியே கெட்டு போச்சு, பித்து போச்சு, அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போயும் வரட்டியும் தவிடையும் வாங்கிட்டு வந்திருக்காரு. நாங்கள்லாம் கொண்டு போனோம், ஆனால் எங்களுக்கெல்லாம் வாசனை திரவியம் எல்லாமே போச்சு, நீங்கள் என்ன தான் பையனை வளர்த்தீங்க அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் கூப்பிட்டு கேட்குறாரு. என்னப்பா நீ இந்த மாதிரி பண்ணிட்டியாப்பா, இந்த செஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தந்தையாரே, நீங்கள் எதிர்பார்க்க செல்வம் எல்லாமே இதில் தான் இருக்கும், நீங்கள் தேடுனா தான் கிடைக்கும், தேடாமல் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னையை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். உடனே இவர் வந்து கூட இருக்கிற அந்த நண்பர்கள்ட்டெல்லாம் ஒரு கலந்துரையாடல் பண்ணுறாரு பட்டினத்தார். நம்ம புதல்வன் வந்து பையன் இப்படி பண்ணிட்டானே, செஞ்சுட்டானே, சரி இந்த டப்பாவில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டியை திறந்து பார்த்தா 3 வரட்டி இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு பட்டினத்தார், ஒன்று எனக்கு, இன்னொன்று என் மனைவிக்கு, இன்னொன்று எங்கள் அம்மாவுக்கு போல அப்படின்னு நினச்சி இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு தூக்கி எறிகிறாரு. எரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அதில் பூரா நவரத்தினங்கள், விலை மதிப்பெற்றாத வைடூரியங்கள் இருக்குது. அப்புறம் தவிடெல்லாம் பார்த்தா பொண்ணா இருக்கு உள்ள. அப்போ என்னதான் அப்படின்றது ஒன்றுமே புரியல. உடனே மருதவாணனை பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு போய் பார்க்க போகிறாரு. அதற்கு முன்னாடியே வந்து தன் அன்னைக்கிட்ட இந்த மாதிரி அப்பா வந்தால் ஒரு டப்பாவை கொடுத்துருங்க, ஒரு பெட்டி ஒன்று தரேன், அந்த பெட்டி அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இவர் வந்து தேடி போகிறாரு பையனை பார்க்க. அந்த பெட்டியை திறந்து பார்த்தா காதற்ற ஊசியும் ஒரு ஓலைச்சுவடியும் இருக்குது. ஓகே. அதை திறந்து அந்த ஓலைச்சுவடியை படிக்கும்போது காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடை நிலைக்கே. அதாவது என்ன அப்படின்னீங்கன்னா, நம்ம என்னதான் செல்வம் வச்சுருந்தாலும் நம்ம கூட செல்வம் வராது, ஆடம்பர வாழ்க்கை வராது, தாய் தந்தையை வரமாட்டாங்க, மனைவி வரமாட்டாங்க, உற்றார் உறவினர்கள் யாரும் வரமாட்டாங்க, நீ செய்த பாவ புண்ணியம் மட்டும்தான் அவங்க கூட வரும். அதனால தான் அவர் அந்த மருதவாணன் வந்து சிவன் வந்து மருதவாணன் வடிவில் வந்து காதற்ற ஊசியை கொடுத்து, காதர்ந்த ஊசி கூட நம்ம கூட கடைக்கு வராது, லாஸ்ட் வரைக்கும் வராது அப்படின்னு விளக்கம் கொடுத்த உடனே இவர் வந்து என்னன்னா முற்றம் திறந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டார். உடனே அந்த பாடல் படித்த உடனே விட்டுட்டு துறவரம் வந்துட்டார். கோவணத்தை மட்டும் கட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேயே வந்து சுற்றிட்டு இருந்தார். அதாவது எல்லா இடங்கள்லையும் பிச்சை எடுத்து சாப்பிட்றது, எல்லாம் இது பண்ணுறது. அங்கே உள்ளவங்களை யாருக்குமே பிடிக்கல. இவர் இப்படிப்பட்ட செல்வந்தராக இருந்துட்டு இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. கூட பிறந்த அக்காவுக்கும் பிடிக்கல. அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து அவங்க அக்கா கூப்பிட்டு, உனக்கு வா அப்பம் பிடிக்கும்ல, நான் உனக்கு தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அவங்க வீட்டில் கொடுக்குறாங்க அப்பம். அப்போ அந்த அப்பத்தில் வந்து நஞ்சு கலந்துருக்காங்க அவங்க அக்கா.
ஏன் அப்படின்னா ஊரு பூரா இந்த மாதிரி பண்ணுறனால நம்மளோட பேர் கெட்டு போயிடுது, நம்மளோட குலத்துக்கே அசிங்கமே, அதனால் இவரை நஞ்சு வச்சு இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஞான திருஷ்டியில் வந்து பார்த்துட்டாரு. இந்த அப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சு இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ தன் வினை தன்னை சுடும், போட்டப்பம் வீட்டை சுடுன்னு சொல்லிட்டு வீட்டு மேலே போட்டார். வீடே எரிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு அப்புறம் தான் இவரை தெரிஞ்சது, இவர் ஒரு பெரிய இவர்கிட்ட நம்ம இது பண்ணிக்க வேணாம்னு சொல்லிட்டு உள்ளூர் மக்கள் எல்லாமே இவர் மேலே ஒரு மரியாதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அதுக்கப்புறம் வந்து நிறையா இடங்கள்ல வெளியே போக ஆரம்பித்தார். நிறையா ஊர்களுக்கெல்லாம் சுற்ற ஆரம்பித்தார். இவரோட சீடர் வந்து பார்த்திங்கன்னா பத்ரகிரியாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். அவரை பற்றி நிகழ்வுகள் நமக்கு நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட நிகழ்வு வந்துட்டு இருக்கு. அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்பயும் நம்ம என்ன சொல்கிறோம்னா, சித்தர்கள் வந்து எல்லாத்தையும் வேணான்னு திறந்தவங்க தான். ஓகே, அவங்க எங்க இருக்காங்க, எப்படி பண்றாங்க, யாருக்கிட்டையும் எதுவும் காட்டிக்க மாட்டாங்க. எத்தனையோ நூற்றாண்டுகள் தவம் இருந்து தம் உடம்ப வந்து காயக்கல்பமா மாற்றி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்ய வருவாங்க. அதே மாதிரி தான் பட்டினத்தார் வந்து பார்த்தீங்கன்னா உலக பெரிய வரலாற்றிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய செல்வந்தர் திறந்தா என்ன அப்படின்றதான் நம்ம பட்டினத்தாரோட வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம், தாராளமாக கண் கூட பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட எப்படி இவர் வந்து மோட்சம், அதாவது எப்படி ஆனார் அப்படின்றது நிறையா இடங்களில் போய் இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேடிட்டே இருக்கார். அதாவது நிறையா கோயில்களுக்கு போயிட்டு இருக்காரு, இவருக்கு எங்கேயுமே கிடைக்கல. பேய் கரும்பு எங்கே இவருக்கு இனிக்குமோ அங்கே தான் இவருக்கு மோட்சம் முக்தி கிடைக்கும் அப்படின்றது வந்துருச்சு. அதை தேடிட்டே இருக்கும்போது இவர் வந்து கடைசியாக வந்து இடம்னா திருவொற்றியூர். ஓகே, சென்னையில் திருவொற்றியூர் வந்து ஒரு மிகப்பெரிய புனித பூமி. ஒரு பட்டினத்தாரோட லிங்கமாக மாறின இடமே அப்படின்னா எவ்வளோ பெரிய வரலாற்று நிகழ்வு பாருங்க. அது இங்கே சென்னையில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியல. ஒவ்வொரு முறையாவது சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பட்டினத்தார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வெளியூர்லேருந்து வரவங்களும் கண்டிப்பாக போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோ அற்புதமான இடம். அங்கே வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகள் கூட கடல் கரையில் விளாட்ற மாதிரி விளாண்டுட்டு இருக்கும்போதே வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே மறைஞ்சிடுறாரு. கூடையை திறந்து பார்த்தா லிங்கமா மாறிடுறாரு. அதுக்கப்புறம் தான் கோயில்கள் வந்தது. 10ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு பெரிய மகான் இவர். அவரை பத்தி தான் நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பா எல்லாருமே வந்து இவரோட கோயில்ல போய் இது பண்ணிட்டு வாங்க. ஆடி மாசத்துல இவருக்கு வந்து பௌர்ணமி டயத்துல குரு பூஜை நடக்கும். ஓகே, ரொம்ப சூப்பராகவே அந்த பட்டினத்தாரோடைய அவர் வந்து ஜீவ சமாதி இல்லை, அவர் அங்கே ஒரு லிங்கமா இருக்காருன்றது உங்க மூலியமா இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். இதே மாதிரி நம்ம இன்னொரு காணல்ல இன்னொரு விஷயங்களை பத்தி பேசலாம். நன்றி ஐயா. நன்றி.